சின்ன வயசுல இருந்து அவனுக்கு காயத்ரியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் அவளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம ஏன் எசக்கிய காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்ன மகா சொல்ற? எசக்கிய போய் காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? அவன் என் கூட பிறந்த தம்பிக்கா. அவன் படிக்கலையே தவிர நல்ல உழைப்பாளிக்கா. உங்களுக்கு அவனை பத்தி என் வாயால சொல்லணுமாக்கா? காயத்ரிய கல்யாணம் பண்ணி வைக்க யாரார்கிட்டயோ போய் கெஞ்சறதுக்கு பதிலா நம்ம எசக்கிக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு நல்லது தானேக்கா? மகா, என்ன நீ உணர்ற? இசக்கிக்கு எப்படி காயத்ரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏங்க ஏன் சரிப்பட்டு வராது? என் தம்பி எசக்கி நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான். காயத்ரி எசக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கை நல்லா, காயத்ரி நம்ம கூடவே இருப்பா. எசக்கி, நீ காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? சின்ன வயசுல இருந்து உன் வார்த்தையை நான் மறுத்து பேசினது இல்ல. இனிமேலும் நான் மறுக்க போறது இல்ல. உங்க எல்லாருக்கும் விருப்பம்னா நான் காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இசைக்கு உங்க வீட்டுல வளர்ந்தவமா, அதனால அவனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க தைரியமா உங்க பொண்ணு அவனுக்கு கட்டி வைக்கலாமா? காயத்ரி, உனக்கு எசக்கிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? சொல்லுமா. தாலி கட்ட போற நேரத்துல செழியன் ஓடி போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரமே முடிஞ்சிரும். அதுக்குள்ள காயத்ரி கழுத்துல தாலி ஏற வேண்டாமா? குறிச்ச நேரத்துக்குள்ள காயத்ரி கழுத்துல தாலி ஏறலன்னா செழியன் ஓடி போன துக்கத்துல அவ இருக்கா. இப்ப போய் அவளை இசைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. முதல்ல இந்த அதிர்ச்சியில இருந்து அவ வெளியில வரட்டும். அதுக்கப்புறம் தான் நாம மத்த விஷயத்த பத்தி பேசவே முடியும். பைரவி சொல்றது கரெக்ட் தான். செழியன் ஓடி போன அதிர்ச்சியில இருந்தே அவ இன்னும் வெளியில வரல. யார்கிட்டயும் அனுமதி கேட்கல. இந்த குடும்பத்துக்குள்ள நேத்துக்கு வந்து விழுகிறீங்க. உங்களை விட இந்த குடும்பத்து மேல எனக்கு அக்கறை ஜாஸ்தி. வாய மூடிக்கிட்டு